சுவாதி கொலை தொடர்பாக அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நடிகர் வைஜி மகேந்திரன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் வினவியிருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், சுவாதி என்ற உயர்சாதி பெண்ணை பிலால் மாலிக் என்ற மிருகம் கொன்றுவிட்டதாகவும், கொலையுண்டவர் பிராமண பெண் என்பதால் தமிழகத்தில் மயான அமைதி நிலவுவதாகவும் வைஜி மகேந்திரன் ட்விட்டரில் பதிவிட்டதாக சாடியிருக்கிறார். சுவாதியின் கொடூர கொலையால் தமிழகத்தில் கோப அலை உருவாகியுள்ள சூழலில் அதனை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக திருப்பிவிடும் கயமைத்தனத்தை வைஜி மகேந்திரன் செய்ததாகவும் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியிருக்கிறார். சந்தன கடத்தல் வீரப்பன் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லவில்லை, காட்டில்தான் உள்ளார் என பதிலளித்த குற்றத்திற்காக அவர் இருக்குமிடம் தெரிந்தும் அரசுக்கு தெரியப்படுத்தவில்லை என கூறி கொளத்தூர் மணி மீது 2001ஆம் ஆண்டு வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்ததை ஜவாஹிருல்லா நினைவு கூர்ந்துள்ளார். ஆகவே வைஜி மகேந்திரன் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து நடிகர் வைஜி மகேந்திரனை புதிய தலைமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது, சுவாதி கொலை குறித்து தான் தெரிவித்த கருத்துக்கு ஏற்கனவே மன்னிப்பு கோரிவிட்டதாக கூறினார். 2 நாட்களுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இது பற்றி விரிவாக பேசவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.